குஷ்டரோகி வேஷம் போட்டுன்னு வந்துக்கிறேன், அதுக்கு கை தட்டுறாரு. அநேகமாக எனக்கு இந்த காஸ்டியூம் தான் செட் ஆகுது போல. வாலிப நண்பர்களே, நன்றாக என்னை பாருங்கள். இப்படி தான் ஒழுங்காக இசை நிகழ்ச்சியை வந்து ஒழுக்கமாக பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருந்தான். எனக்கு இந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்திருக்காராப்பா. என்னடா இது டைரக்டர் குசும்பு பார்த்தியா? என்னை பிச்சைக்காரனாக்குறதே வேலையாக போச்சு இவனுக்கு. பாட்டுக்கு போயிடுமா? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தேன், இனி என் வாழ்க்கை நிம்மதி அற்றது உலகில் அமைதியும் மகிழ்வும் அழிந்திட முடியாது. இந்த மாதிரி நீ சம்மந்தம் இல்லாத இடத்துல தபலா நிறுத்தினா என்னால் 2 லைன் கூட பாட முடியாது. அப்பா அட பாவி, இவனுங்களை வச்சு நிற்கிறது எனக்கு குஷ்டமே வந்துடும் போலக்குது. இது வேற மாலை வேறடா, கொசு அப்பத்துலேருந்து கட்சி தாங்க. பின்னாடி மாட்டு கொட்டையடா. ராமா சொல்றா, வேறு மாதிரியா தெரிஞ்ச புள்ள போலக்குது. இப்படிதான் பேச முடியும். நைனா உனக்கு தான் இந்த பாட்டு. ராமா ரத்த வத்ரா ராமா பஞ்சு தான் கொடுறாடே. பஞ்சம் இல்லை ஒன்றும் இல்லை படா. ஆடா பாவி, மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவை பஞ்சு கஞ்சி. இன்னொன்று என்ன சொல்ல பார்க்கலாம். யாரா சிரிக்கிட்டாங்க? ஏம்மா என்ன கண்டு சிரிக்கிறீங்க நீங்க? மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவை பஞ்சு கஞ்சி. நடுவில் நெஞ்சிக்குது, அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக குஞ்சி அங்கே போட்டால் என்ன கதை? நடுவில் இவ்வளோ பெரிய நெஞ்சிக்குது, இதெல்லாம் சிரிக்குது. எதுக்காக சிரிக்குது? இந்த பசங்க கூட கீழே குஞ்சி அங்கே பார்த்துன்னுக்குறானுங்க. மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவை பஞ்சு கஞ்சி. நல்ல நெஞ்சுடா பாவிங்களா. காடை கொடு. அமைதி அழிந்தது, எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துல இவன் தான்டா கரெக்டாக வழக்கு பிடிச்சிக்கிறான். மின்னல் லட்சம் பத்தியா? லைட்டிங் எது போடுறானுங்களோ இதை நாத்தம் பிடிச்ச புகையை போட்டு சாவடிக்கிறானுங்கடா. ஓ ஐயோ, 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சுன்னுக்கிறானுங்க. புயலும் எழுந்தது, என் ஆணவம் ஒழிந்தது. டே தம்பி, இதுலடா 5.1 மாதிரி வாய்ஸ் போயின்னு வந்துருக்குது. ஃபஸ்ட்டு ஒழுங்காகிடுச்சு, அப்புறம் உள்ளே போது வருது. எதனா சொன்னால் குவைச்சிக்கிறானுங்க. அந்த கச்சேரி கூப்பிட மாட்டானுங்க போல. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடின முதல் ஆளு நீயா தான் இருப்ப. உலகமே அழுத்துனுக்குது, இருந்தாலும் ஆண்டுக்கிறான் பத்தியா? ஆடா பாவி, குஷ்டரோகி பாட்டுக்கு டான்ஸ். நீ கட்டிங் போட்டுக்கிறியா? கட்டிங் ஒரு குவார்டர் சாப்பிட்ட உடனே செயல் தெரியாமல் சொல்லிட்டேன் மைக்கை பற்றி. ஊன்னு விட்டுனேக்கிறான். போன பாட்டு பாடின பாப்பா எங்க கூப்பிடு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் அந்த பாப்பாக்கு. தைரியமா வா. எங்கே வரவே இல்லை. மைக் ரெடியாக தான் இருக்கிற போல இருக்குது. ஐயோ சிரிப்பு தான். பண்ண மாட்டேன். எந்த இடத்துல நின்று பாடுறதுனே புரியல. எங்கே நின்னாலும் ஊன்னு சவுண்டு வருது. ஏதா அந்த பாட்டை பாடு. சொல்றியா மாமா? லிரிக்ஸே அவர் எத்து குத்தா தான் பாடுவேன். நீ தைரியமா பாடுவான்னு சொல்லுப்பா. சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? மறுபடியும் பாடு. சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? கண்ட இடத்துல போய் ஊன்னு சொன்னதுனால வந்த வியாதி தான் இது. நீ இப்படி பாடினா அந்த ஃபீலிங்கில் போக மாட்டான். இப்படி வாமா, ஒன்றும் சொல்ல மாட்டேன். வாமா, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் பர்மிஷன் ஆகிட்டேன், அவ்வளோ சொல்ல மாட்டேன். அந்த லைட் பாடு. குட்டை குட்டை கவனை போட்டா குறுக்கன்னு இருக்க. பாடு. குட்டை குட்டை கவனை போட்டா குறுக்க மறுக்க பார்ப்பாங்க. மறுபடியும் பாடு.
குட்ட குட்ட கவுனு போட்டா குறுக்காம இருக்க பாப்பாங்க. ஃபுல்லாக போட்டாவே பார்ப்பானுங்க. குட்டையாக போட்டால் பார்க்க மாட்டாட்டீங்களா? வணக்கம் போட்டுச்சு வம்பா விடவா. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே சுகம் அடைவனேறு. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே சுகம் அடைவனேறு. டைரக்டர்கிட்ட மைக் கொடு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. வாங்க விஜய் வா. அட பாவி, டைரக்டர் மைக் கூட ஆன் பண்ண மாட்டேன் நீ. பேமெண்ட்டுக்கு 50 ரூபா கட்டாகி போச்சு. செக் செக் செக். விஜய் ரொம்ப நேரம்லாம் பேசாத. என்ன கோயில் ஃபங்க்ஷனுக்கு? அரங்கநாதர் கோயில். நான் தாண்டா அந்த வாய்ஸில் பேசுனேன், நீ ஏன் பேசுகிற? என்ன கோயில்? அரங்கநாதர் கோயில். அரங்கநாதர் கோயிலில் கரிசோறு கிரிசோறு போடுவானுங்களா இல்லையான்னு கேட்டு பாரு. வாய்ப்பில்லை ராஜா. நீ கூப்பிட்ற கச்சேரியில் சோறே இருக்க மாட்டேது ராஜா. எங்க தலைவர் கண்டிப்பா சோறு போடுவார் ஜெகதீஷ் சார். தெரியாம சொல்லிட்டு அடுத்த முறை வாங்கி தரானோ இல்லையா, அது வேற பேசலடாவா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. நன்றி நன்றி, தேங்க்யூ, நன்றி. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இது மாதிரி பர்ஃபார்மர் நிறைய பேர் இருந்தாங்க. ஜெகதீசன் ஐயா சொன்னார், தம்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா இது மாதிரி வந்து சரவணன் ஒருத்தர் வருவாங்க, அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக